இப்ப இது பிறப்பு இலக்கணம் சார். இது உங்களுக்கு பிறப்பு இலக்கணம் இல்லையா? பிறப்பு இலக்கணம். உறவுகள்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஒருத்தர் தான் உறவா? கூட பிறந்தவங்க உறவு தான். பெத்த தாய் தப்பனும் உறவு தான். நமக்கு வரக்கூடிய மனைவி உறவு தான். எல்லாமே அது மூலியமா வரக்கூடிய உறவுகள் தானே ஒழிய நண்பர்கள்ங்கிறது 7ஆம் இடம். நண்பர்கள்ங்கிறது 7ஆம் இடம் தான். அது 7ஆம் இடத்துல தான் மனைவி வராங்க. இதை பிறப்பு இலக்கணத்தை மட்டும் வச்சு சொன்னீங்கன்னா இந்த கும்பல் இலக்கணத்துக்கு செவ்வாய் ஆகாதவர். அப்ப கூட பிறந்த சகோதரன் சகோதரி எதுவுமே உங்களுக்கு ஆகாது, பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். 7க்கு அதிபதி சூரியனும் அவரும் உங்களுக்கு சனிக்கு சூரியன் ஆகாது, நட்பு, இது பகை. இப்ப மனைவி உங்க சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், சரியா? ஆனால் உண்மைதானே? ஆனா அப்படி இல்லை, உங்களுக்கு தலையெல்லாம் மாறும் பாருங்க, எப்படி மாறும் பாருங்க. இப்ப குருதிசை நடந்தப்ப இளைய சகோதரம் சந்திர இந்த லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தை புதன். அவர் வேற டைப்பு தான். ஆனா அவர் நட்பு குடும்பத்தோட தான் இருக்கிறாரு, நட்பு உள்ள வீட்டுல தான் இருக்கிறாரு, ஆட்சி பலம் உள்ள வீட்டுல தான் இருக்கிறாரு. புதன் யார் கூட சேர்றாரு அவங்கள கூட சேரப்பட கூட பச்சவந்தி கிரகம். பகையா தெரியாது இந்த இடத்துல மாறி போச்சு. அதே புதன் இங்க உச்சம் பெற்ற நிலங்களை இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல உங்க தம்பி தான் பிடிவாதம், உங்க கூட பிறந்தவங்க தான் பிடிவாதமா இருப்பாங்க, மண்ட கணத்தோட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமா, உங்களை விட அவங்க பலமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போகும், சரியா? இப்ப இதே மாதிரி இந்த இடத்துக்கு சுக்கிரன் 4க்கு அதிபதி. அம்மாவுக்கும் உங்களுக்கு ஆகாதுன்னா அவரும் இங்க வக்ரம் பற்று குடும்பத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களும் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும். 9ஆம் இடம் சார், இந்த இடத்துக்கு குரு. அவரு தந்தையுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம், சரியா? இப்ப 7ஆம் இடத்தை சார், இங்க சனி எங்க இருக்கிறாரு? இங்க 9ஆம் இடத்துல குருவுடைய வீட்டுல உட்காந்து குரு பார்வையில இருக்கிறார். இப்ப மனைவி உங்களுக்கு கட்டுப்பட்டவங்களா தான் இருப்பாங்க, உங்களை அதிகாரம் பண்ணக்கூடியவங்களா வரமாட்டாங்க இந்த இடத்துக்கு. கரெக்டா? 9ஆம் இடத்துல உட்காந்து குருவுடைய வீட்டுல உட்காந்து குரு பார்வை வாங்கும் போது மனைவி உங்களுக்கு கட்டுப்பட்டவங்களாங்க தான் வருவாங்க, உங்களை ஏற்றி பேச மாட்டாங்கிற மாதிரி இந்த திசைக்கு போகுது. இப்ப சனி திசைன்னு வரும்போது இது லக்னம், இதை எடுத்துருவோமா? இதை எடுத்துக்கோங்க. இப்ப உங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது? இங்க எல்லாம் குடும்பத்தை வரைக்கும் பிரச்சனை வரல, ஏன்னா லக்னாதிபதி சந்திரன் உச்சம் ஒன்ன போல வருமாங்கிற ஒரு பேரு புகழ்லாம் ஓரளவுக்கு சம்பாத்தியம் வந்துடும். கூட பிறந்தவங்களும் தாயும் தந்தையும் மனைவியும் எல்லாமே உங்களை அனுசரித்து போகக்கூடியவங்களாக அமைச்சிட்டாங்க இந்த குரு திசையில. சனி திசையில உங்களுக்கு ஏன் பகை வருது அப்படிங்கிற பட்சத்துல இதை லக்னமா போடுங்க. என்னதான் லக்னாதிபதி குரு உச்சம், எவ்வளவுதான் வசதி வாய்ப்போட ஒரு கௌரவத்தோட இருந்தாலும் கூட இந்த இடத்துக்கு சுக்கிரன் 3க்கு அதிபதி, இவருக்கு நட்புத்தியா, ஆனா 6ஆம் இடத்துல போடாரா? கூட பிறந்தவங்களும் பகைதான், நட்பு கரகமாக இருந்தாலும் கூட பகைதான். வந்துருச்சா? 7க்கு அதிபதி புதன், இவருக்கு நட்பு தான், சனிக்கு நட்பு தான், ஆனாலும் இங்க பகை. இவர் 6ஆம் இடத்துல போனார், போயிட்டாரா? 3ஆம் இடத்தை அதிபதி சுக்கிரன், பகையா? அப்புறம் வேற யார்? தாய் தந்தை 4ஆம் இடத்தை அதிபதியார் புதன், அவர் தான் 4ஆம் இடத்தை அதிபதி, அவர் தான். 9க்கு அதிபதியார் செவ்வாய் இங்க இருக்கிறாங்க பட்சத்துல 8ல மறந்து போனார், பிரச்சனை தான். ஆனா இங்க இருக்கிற பட்சத்துல தந்தை நல்லா தான் இருந்திருப்பாரு, ஆனா உயிரோட இருந்திருந்தால் உங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருந்திருந்தால் அப்படின்னு அர்த்தம். செவ்வாய் இங்க இருந்தால் தந்தை உயிரோடு இருந்திருந்தால் உங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருப்பார், தந்தை மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருந்திருப்பாரு அப்படின்னு அர்த்தம். திசைக்கு தகுந்தாப்புல உறவுகளுமே மாறும் சார். நாலு காசு சம்பாதிக்கிற வரைக்கும் 4 பேர் பிடிக்க திங்கிறதுக்கு வரத்தான் செய்வான். நம்ம கிட்ட 4 காசு இல்லைன்னு வச்சுங்களேன், 4 காசு இல்லைன்னு வச்சுங்களேன், நாய் கூட நம்மளை மதிக்காதப்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப கேவலப்படுத்திடுவாங்க. இப்ப நம்மகிட்ட காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உறவுகள் பகை ஆகுறாங்கல்ல. ஏன்னா உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி அனுபவிச்சு முடிச்சுட்டாங்க, இனிமேல் உங்களுடைய சவகாசம் எனக்கு தேவையில்லை, கரும்பை புழிஞ்சு சக்கையா புழிஞ்சு எடுத்த புழிஞ்சு எடுத்துட்டு தூக்கி போட்டு போடுவாங்க. இதுதான் உண்மை. இப்படித்தான் வேலை செய்யும். திசைக்கு தகுந்தாப்புல மாறுபடும். பிறப்பு லக்கணத்தை மட்டும் வச்சு அந்த கூட பிறந்த சகோதரர்களுடைய குணத்தை வேணா சொல்லலாம், ஆனா அவங்க குணமே அடுத்தடுத்த தகுந்தாப்புல மாறி போயிடும். மனம் ஒரு குரங்குன்னு சொல்றாங்கல்ல, அது திசைக்கு திசை குணமே மாறுபடும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றேன்.